எலெக்ஷன்ஸ்லாம் சீக்கிரமாகவே வரப்போகுது. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்தியன் பார்லிமெண்ட் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்தியன் பார்லிமெண்ட்டோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும்னா ஆர்டிகல் 79, 80 அண்ட் 81 இது மூணையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 79ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் பார்லிமெண்ட்னா என்ன அப்படின்னா பிரசிடென்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இவங்க 3 பேருமே சேர்ந்தது தான் இந்தியன் பார்லிமெண்ட். நம்ம ஸ்கூல்லே படிச்சிருக்கோம் இல்லையா, 2 ஹவுசஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அப்படின்னு. அதே தான் ராஜ்யசபாவை மாநிலங்களவைன்னு சொல்லுவோம். பேர்லேயே இருக்கிற மாதிரி இது ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன். இங்கே இருக்கிற எம்பிஸை பீப்புள் டிரெக்டாக ஓட் பண்ணி எலெக்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் நம்ம ஓட் பண்ணி எலெக்ட் பண்ண ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற எம்எல்ஏஸ் தான் இந்த எம்பிஸை ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 80க்கு கீழே ராஜ்யசபாவோட கம்போசிஷன் பற்றி சொல்கிறாங்க. ராஜ்யசபாவோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 250. ஆனால் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் 245. அந்த 245ல் 12 பேரை பிரசிடென்ட் டிரெக்டாக நாமினேட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 233 பேரை ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் நம்ம ஆல்ரெடி எலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எம்எல்ஏஸ், அந்த எம்எல்ஏஸ் ஓட் பண்ணி இந்த எம்பிஸை எலெக்ட் பண்ணுவாங்க. 33 மெம்பர்ஸை ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் அது என்ன 12 பேரை பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா சில ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸு, சோஷியல் சர்வீசஸ், ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி. இந்த ஃபீல்ட்ஸில் இருந்து தான் பிரசிடெண்ட்டால் நாமினேட் பண்ணப்பட்டு ராஜ்யசபா எம்பி ஆனவங்க தான் நம்ம சச்சின் டெண்டுல்கர் 2012 ஆகியிருப்பாங்க. அண்ட் 2022ல் நம்ம இசைஞானி இளையராஜா ராஜ்யசபா எம்பி ஆகியிருப்பாங்க. இவங்கெல்லாம் எந்த கட்சியிலையும் இல்லை, அவங்க எந்த ஸ்டேட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணி வரல. அப்புறம் எப்படி எம்பி ஆனாங்கன்னா இப்படி தான் ஆனாங்க. அண்ட் இந்த எம்பிஸோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம். அண்ட் மெயினான விஷயம் என்னென்னா ராஜ்யசபா எப்போதுமே டிசால்வ் ஆகவே ஆகாது. அதோட பர்மனன்ட் நேச்சரை என்ஷோர் பண்ணுறதுக்கு தான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ரிட்டையர் ஆவாங்க. ஸோ